ரிஷபராசி அன்பர்களே, வாங்க இன்னைக்கு உங்க ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்க ராசி அதிபதி சுக்கிரன் தனகாரகனான குருவோட உங்க 2ஆம் வீட்ல அமர்ந்திருக்கிறதுனால நிதி நிலைமையில ஒரு நல்ல வளர்ச்சி காத்திருக்கு. எதிர்பாராத தன லாபங்களும் புது வழிகள்ல பண வரவும் உங்களை தேடி வரலாம். இதனால உங்க சேமிப்பு நிச்சயம் உயரும். 5ஆம் வீட்ல சந்திரன் அஸ்தம் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால குழந்தைங்க வழியா ரொம்ப மகிழ்ச்சியான செய்திகள் வரும். அவங்க எடுக்கிற புத்திசாலித்தனமான முடிவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கலைத்துறையிலையும் படைப்பு துறையிலையும் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான நாள். லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால உங்க நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பணியிடத்துல புது புது வாய்ப்புகள் தேடி வரும். ஆனா லக்னத்திலேயே சூரியனும் அஸ்தமன புதனும் இருக்கிறதுனால உங்க உடல் நலன்ல ஒரு சின்ன கவனம் தேவை. முக்கியமா பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. 12ஆம் வீட்ல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால செலவு விஷயங்கள்ல கட்டுப்பாடுடன் செயல்படுங்க. 4ஆவது வீட்ல கேது இருக்கிறதுனால வீட்டு விஷயங்கள்ல சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம். எந்த முடிவையும் அவசரமா எடுக்காம பொறுமையா யோசிச்சு செயல்படுங்க. இன்னைக்கு உங்க ராசிக்கு 5ல 4 மதிப்பெண் கிடைக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை நீங்க முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப நல்லது. ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லி முருகனை மனசுல நினைச்சு வேண்டிக்கலாம். சிவப்பு நிற ஆடைகள் அணியறதும் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ஏகாதசி திதி இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். முக்கியமான நிதி முடிவுகளை தைரியமா எடுக்கலாம். குழந்தைங்களோட சந்தோஷமா நேரம் செலவிடலாம். புது தொழில் வாய்ப்புகளை ஆராயலாம். ஆனா வாக்குவாதங்கள், அதிக செலவுகள், வீட்டு விஷயங்கள்ல அவசரம் இதையெல்லாம் தவிர்க்கணும். இன்னைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பா அமைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.